वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। न हि देहभृता शक्यं त्यक्तुं कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी सत्यागीत्यभिधीयते வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். நஹி தேஹபிருதா சக்யம் தியக்தும் கர்மாண்யசேஷதः யஸ்து கர்ம ஃபலத்யாகி சத்யாகீத்யபிதீயதே. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. நியதஸ்ய து சந்நியாசः என்று கீழே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்லோகத்தில் அவரவருக்கு உரியதான கர்மாக்களை விடுவது என்பது சாத்தியமில்லை. அவரவர்களுக்கு உரியதான கர்மாக்களை விடுவது சாத்தியமில்லை என்பதை சொல்லி அதனுடைய உபபத்தின்னு அர்த்தம்னா அதை ஃபர்தராக எம்ஃபசைஸ் பண்ணி ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம், அவரவர்களுக்கு ஏற்பட்டதான கர்மாக்களை விடுவதற்கு இல்லைன்னா ஏன் அப்படி விட முடியாது அப்படின்றதான விஷயத்தை இங்கே நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறேன். நகி தேகபிருதா சக்கியம் தியக்தும் கர்மாண்யசேஷதः யஸ்து கர்மபலத்தியாகி சத்யாகீத்யபிதீயதே. தியாகின்னு அர்த்தம். நிறைய பேர் நம்ம தியாகம் செய்தவர்கள், தியாகச்சம்மல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேசத்திற்காக தாங்கள் பல தியாகங்களை பண்ணினவர்கள். வ.உ. சிதம்பரனார் என்பதான ஒரு மகாத்மாவை சொல்கிறோம். நம்ம சுப்பிரமணிய பாரதியாரை சொல்கிறோம். அது மாதிரி நிறைய பேர், சர்தார் வல்லபாய் பட்டேல் முதலான பெரியோர்களை சொல்கிறோம். ஏன்னா அவர்கள் தேசத்திற்காக தங்களுடைய சுகதுக்கங்களை துறந்தவர்கள். சுகதுக்கங்களை துறந்தவர்களா, சொத்துக்களெல்லாம் துறந்தவர்கள், சுகத்தை துறந்தவர்கள். அதனால் ஜெயிலுக்கு போய் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். பட் அதை பற்றி அவள் கவலைப்படலை. தேசத்துடைய நலனை முக்கியமாக வச்சுட்டான். அதனால் அவர்களை தியாகிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
எதை தியாகம் பண்ணா? தங்கள் நலனை கருதாமல் பொது நலனை செய்தவர்கள், பொது நலனுக்காக பாடுபட்டவர்கள், தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள். வாவு சிதம்பரனார் பிள்ளை என்பதாக அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது, கப்பலொட்டிய தமிழ்னு சொல்றோம்ல, அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது அந்த காலத்துல இந்தியால அவரை மாதிரி ஒரு வக்கீல் கிடையவே கிடையாது சொல்லுவோம். அவ்வளவு சம்பளம் வாங்கினார் அந்த வக்கீல். சர்வஸ்வதானம் பண்ணார், எல்லாத்தையும் போட்டார், விடுதலைக்காக, தேச விடுதலைக்காக எல்லாத்தையும் செலவழிச்சார், தியாகம் பண்ணிட்டார் சொல்றோம். இங்க சொல்றது என்னது? சாத்விக தியாகத்துடைய மேன்மையை சொல்றது. இன்னொன்னு, கர்மாக்களை பரித்தியாகம் பண்ணக்கூடாது இங்க சொல்ற விஷயம். அங்க ஜென்ரலா ஒரு சமாச்சாரம் சொன்ன உங்களுக்கு. பட் இதை இப்ப என்ன பார்க்குறோம் நம்ம அப்படின்னு கேட்டா, கர்மாக்களை பரித்தியாகம் பண்ணக்கூடாது. இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான், சந்நியாசம்னாலும் தியாகம்னாலும் அது ஒரே அர்த்தம் தானு அர்ஜுனன் கேட்டான். அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டே வர்றார் பெருமாள். அதுல சில பேர் என்ன பண்றா, காமிய கர்மாக்களை விட்டுடணும். ஏன் காமிய கர்மாக்களை விடணும்னு சொன்னா, காமிய கர்மாக்கள் மோட்சத்துக்கு விரோதமான பலனை கொடுக்கிறது, மோட்சத்துக்கு விரோதம், அதனால் காமிய பலன்களை விடக்கூடாது, காமிய பலன்களை ஆசைப்படக்கூடாது, காமிய கர்மாக்களை விட்டுவிடணும்ன்றான். கரெக்டு. இன்னும் சில பேர் என்ன பண்றா, இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, அதையும் நாம் மோட்சத்துக்கு அங்கமாக, அதாவது மோட்சத்தை அடைவதற்கு உபாசனைக்கு அங்கமாக நம்ம பண்ணலாத. ஏன்னா அது பகவத் பிரீத்தியர்த்தமாக ஆகிடுறது. பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லிட்டோம்னா பலன் சங்கம் தெக்வா பலம் செய்வ சத்தியாக சாத்விகான்றதாக சொல்லி பலன் ஆசை இல்லாமல் பண்ணினாலே போரும் என்று இதை சொல்லிகிட்டே வரா. மகான்களே இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா இதெல்லாம் ஒரு ஆச்சாரிய இடத்துல உட்கார்ந்து பகவத் விஷயம், அதுவும் பகவத்கீதையை ரொம்ப ஸ்டடி பண்ணணும். எடுத்து எங்கள் அவுத்தேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் நம்ம இருந்துடக்கூடாது. நான் பலமுறை திருப்பி திருப்பி உங்களுக்கு வலியுறுத்துறதே என்னென்னா, தெரியும் 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 நினச்சிட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுடாதீங்க, அண்டு புரியும் நினச்சிடாதீங்க. பகவத்கீதையை பொறுத்தவரையிலும் அடியவங்களை பொறுத்தவர்கள்லாம் ஆச்சாரிய இடத்துல உட்கார்ந்து பலமுறை கேட்டதுனால ஏற்பட்டதான, அதுலேயே கொஞ்சம் பயந்து தான் சொல்கிறோம் நாங்கள். அதுலேயே சில சமயங்கள் ஏதாவது தவறுகள் நேரிடுமோ, ஸ்லிப் ஆஃப் த டங்கு, மதி பிரமத்தினால, புத்திமாந்தியத்தினால நமக்கு ஸ்லிப் ஆஃப் த டங்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் அதையே நமக்கு ஜாக்கிரதையாக கவனிக்கணும். நிறைய பேர் இந்த பகவத்கீதை முதலான சம்பிரதாயார்த்தங்களை ரொம்ப அலட்சியமாக பார்க்குறான். புஸ்தகம் இருந்தால் போகிறோம், நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறான். ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்கள் காண்பித்த வழியில் சுவாமி ராமானுஜர் ட்ராவல் பண்ணுறார், ரொம்ப அழகாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அடியனுக்கெல்லாம் என்ன ஒரு பூரிப்பு, இது போல ஒரு 18 அத்தியாயத்தை விஸ்தாரமாக சும்மா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லிட்டு ஏதோ சொல்கிற மாதிரி இல்லை. கம்ப்ளீட்டாக 24 மினிட்ஸ் நம்ம டெய்லி ஒரு எபிசோட் பார்க்குறோன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய தானே எலாபரேட்டான அர்த்த விசேஷங்களை பார்க்கறதுன்றதுலாம் ஒரு பெரிய பாக்கியம். அதனால் தேகபிருத்தா உடலுடன் கூடிய எவனும், அதனால் இந்த கர்மாக்களை விடாமல் பண்ணணுன்றது தான் அல்டிமேட். அதுதான் இங்கே தேர்ந்த பொருள். தேகத்துடன் கூடிய யாராயிருந்தாலும் அவர்கள் நித்தியங்களையோ நைமித்திகங்களையோ ஒரு பொழுதும் பரித்தியாகம் பண்ண முடியாது. அதனால்தான் கர்மாக்களை செய்து அதனுடைய பயனை எவன் விரும்பவில்லையோ அவனுக்கு தான் தியாகின்னு பேர். கர்மாக்களை செய்யணும். நான் கர்மாக்களை விட்டுவிட்டேன் அதனால் எனக்கு தியாகி பேருன்னா, கர்மாக்களை விடுறதில்ல. இப்போ ஒரு ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் பிச்சைக்காரர் இருக்கார், அவர் பாவம் பிச்சை எடுத்து சாப்பிட்றவர். அன்றைக்கி ஏகாதசி அன்றைக்கி அவருக்கு பிச்சையே கிடைக்கல. நான் இன்றைக்கி ஏகாதசி உபவாசம் இருந்தேன்னு சொல்லலாமா? ஏன்னா அவருக்கு பிச்சை கிடைக்கல, அதனால் அவர் ஏகாதசி உபவாசம்னு சொல்லிக்கலாமா? எல்லாம் இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்து அதை பரித்தியாகம் பண்ணி அதுக்கு வேல்யூ இல்லாமல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவற்றை பரித்தியாகம் பண்ணி அதனால் சலனம் இல்லாமல் இருக்கணும். புரந்தரதாசருடைய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நவகோட்டி தனிகர்னு பேர். அந்த காலத்தில் 9 கோடி நவகோட்டி நிதி வைத்திருந்தவராம். 9 கோடி. அந்த காலம் புரந்தரதாசர் காலம்லாம் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட கோட்டீஸ்வரராக இருந்தார் புரந்தரதாசர். எல்லாத்தையும் துச்சமாக உதறிட்டு வந்தார். எப்படி முடிஞ்சிரு மனசு? எதுவுமே இல்லாமல் உதறிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் இருந்து உதறிட்டு போகிறது இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி கர்மாக்களை பண்ணாமல் இருக்கிறத தியாகம்னு சொல்லக்கூடாது. நம்ம இன்னைக்கு மக்கள் அப்படிதான், அவரை பெரிய சன்னியாசினா அர்த்தம் எதுவும் பண்ண மாட்டார். எதுவும் பண்ணாமல் இருக்கிறதா சன்னியாசி இல்லை. கர்மாக்களை பண்ணு. வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணு ஆராத்தியதே பந்தா நான்யத் தத்தோஷகாரகா என்று பிரமாண வாக்கியம் அறுதியிடுகிறது. வேற வழி கிடையாது. ஆச்சார பிரபுவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. நீ உன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை விடுவது கூடாது. இதுதான் அர்ஜுனன் பயம்தான். முதல் அத்தியாயத்திலிருந்து இந்த பயம் உண்டு. 18ஆவது அத்தியாயம் வரைக்கும் நாம் இருக்கோம். இருந்தாலும் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கும்.
வர்ணாசிரம பரித்தியாகம்ன்றது ரொம்ப சுலபமாக எடுத்து உத்தியோக நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ ஏதோ ஒரு அலுவல் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், வர்ணாசிரம தர்மங்களை பரித்தியாகம் பண்ணிடுறோம், விட்டா போருன்ற மாதிரி ஆயிடுத்து. அதுக்கு நம்ம கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இல்லைன்ட்டான், தேகத்துடன் தேகபிருத்தாம் அப்படின்ட்டான். தேகபிருத்தாகான்னு அர்த்தம் உடலுடன் கூடியவன். ஆத்மா வெறும் ஆத்மாவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. எப்பொழுது அந்த ஆத்மாவிற்கு சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷான்றதாக சொல்லி பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாதி தேகங்கள் ஆண் பெண் என்பதான தேகம், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சந்நியாசி வானப்பிரஸ்தன் என்பதாக அவர்களுக்கு பலவிதமான ஆசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவர்கள் கர்மாணி அசேஷதா தியக்தும் ந சக்கியம். அப்படியே நான் விட்டுட்டேன், சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், நான் எனக்கு அவசியம் இல்லை என்பதாக அதை அவர்கள் சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா உடனே கேட்டார் சுவாமி எம்பெருமானார், என்னப்பா எல்லா வியாபாரங்களையும் விட்டுறது தான் உன்னுடைய காரியம்? ஆமாம் சார், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கேன்னு. ரைட்டு, அப்போ உன்னுடைய நித்திய நைமித்திக கர்மாக்களை விட்டுட்டேன்னு அர்த்தம். ஆமாம், இப்போ சாப்பிட்றது கூட தான் விட்டுடணும், உண்பது உறங்குதல் கூட விட்டுடணும், சாப்பிடக்கூடாது. அது எப்படின்னாரு, அது ரொட்டீன் தானே. ஒரு மனுஷனால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சாப்பிடாம கூட சில நாள் இருக்கலாம் சார். தூங்காமல் இருக்க முடியுமா? கண்ணை அசராமல் இருக்குமா? கொட்டாப்பள்ளி மாதிரி கண்ணை திறந்துட்டு இருக்க முடியுமா? என்ன தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் கண்ணு சுருக்காதா, கண்ணு சொக்காதா? எப்போ பார்த்தாலும் கண்ணை திறந்துன்னு உட்காந்துருக்க முடியும். நம்மாழ்வாரா நாமெல்லாம் உறங்கா புலி அடியில் உறங்காத இருந்த குழந்தையாக நம்மாழ்வார் தியானம் பண்ணார். அது சாத்தியமா? நமக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உண்டா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ட்டார். கர்மா உண்டுப்பா, இதுக்கு மேலே நீங்கள் யாரை வேணால் அப்ஜெக்ஷன் பண்ணணும்னா கிருஷ்ணனை தான் அப்ஜெக்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே கான்செப்ட் புரியலேன்னு அர்த்தம். வெறும் கர்ம பரித்தியாகம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் பரமாத்மா மனசில் இருந்தால் போகிறோம், பகவானை ஆத்மாவை தியானம் பண்ணினா போகிறோம், ஆத்மா அப்படியே பகவானை உள்ளுக்குள்ளே நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த கதையே அடிக்கக்கூடாது நம்ம. ஏன்னா ஒழுங்காக காரியங்களை பண்ணணும், பண்ண வேண்டிய காரியத்தை ஒழுங்காக பண்ணணும். எனவே தேகபிருதா கர்மாணி அசேஷதா தியக்தும் ந சக்கியம். உடலுடன் கூடியவன், தேகத்தை அடைந்தவன், பிறந்திருப்பவன். அந்த பிறந்திருப்பவன் ஒரேடியாக கர்மாக்களை பரித்தியாகம் செய்வதற்கு இயலவே இயலாது. எவனொருவன் கர்ம பலத்தை விடுகிறானோ அவனுக்கு தான் தியாகி என்பதாக பெயர். எஸ்து கர்ம பல தியாகி சத்யாகி தியபிதீயதே. எஸ்து கர்ம பல தியாகி நது கர்ம தியாகி. கர்ம தியாகி இது சேத்து, கர்ம தியாகி என்றது அர்த்தம் கர்மாக்களை விடுபவன் அர்த்தம். கர்ம பல தியாகின்னு அர்த்தம் கர்மாக்களுடைய பலனை விடுபவன் அர்த்தம். கர்மாக்களை பண்ணு, பலனை விடு. 2ஆம் அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. முக்கியமான ஸ்லோகம். அதிகமாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறக்கூடியதான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தான். தெரியுமா? ஆளாளுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிவிட்றான். இப்போ பேசிக்கான சம்ஸ்கிருத ஞானமோ இல்லை பேசிக்கான இங்கிலீஷ் ஞானமோ இருந்தால் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம்னு நினைக்கிறான். அகோபிலமண்டலத்தில் 45வது பட்டம் சிவன் அழகேசிங்கர், ஸ்ரீ லக்ஷ்மி நசுமர்விய பாதுகா சேவக ஸ்ரீவனோப ஸ்ரீ நாராயண திமாசிகன், வில்லிவல சிவன் அழகேசிங்கர்னு பேர். கார்த்திகை மாதம் அவதரித்த மகானவர். அந்த அழகேசிங்கர் பகவத்கீதைக்கு ரொம்ப அற்புதமான உபன்யாசங்கள் செய்திருக்கிறார். அந்த காலத்தில் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை யூடியூப்பில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணுன்ற யாருக்கும் தெரியாது. அவருடைய பூர்வாசிரமம், அவர் துறவரம் ஏற்பதற்கு முன்பாக, அடியனை போல இருக்கிறவர்களை கேட்டிங்கன்னா அவர் துறவரம் ஏற்றதே வீண்னு சொல்லுவேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? அவர் துறவரம் ஏற்றதுனால அவருடையதான ஞானம் எங்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படாமல் போயிடுது. அவர் துறவரம் ஏற்காமல் இருந்திருந்தார்னா எங்களை போல இருந்திருக்கா இன்னும் நிறைய பேர் அவர் இடத்துல மாணாக்கர்களாக சேர்ந்திருப்போம். பட் துறவரம் ஏற்றதுனால ஓவரால் ஆடியன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதுனால இது போல நுட்பமான விஷயங்களில் அவரால் ஈடுபட முடியல. அதற்காக சொல்லப்பட்ட வாக்கியம் இது. சரியாக புரிஞ்சுக்கணும், சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கணும். இது அந்த அழகேசிங்கர் இந்த கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷ கதாச்சன ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க. அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்துருக்காரு, 1.5 hours. அது இன்னும் அடியனுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. மாம்பலத்தில் சத்யநாராயணம் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த சத்யநாராயண கோவிலில் அந்த காலங்களில் ரொம்ப அழகாக சதஸ்ஸு நடக்கும். இப்போல்லாம் நின்று போச்சு, என்னமோ காரணம் வச்சுக்கோங்க. சம்பிரதாயத்திற்காக சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு பெரிய பெரிய மகான்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த சதஸ் நடக்கும் இங்கே. நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்து அதை போய் ரசிப்போம். எங்களையே கலந்து கொள்ள சொல்லுவார்கள். எங்களை போல சிறுவர்கள் சொல்லும் பொழுது அதை உற்சாகப்படுத்துவார்கள் பெரியோர்கள். அந்த சமயத்தில் அவர் இந்த கர்மண்யேவாதிகாரஸ்தே என்பதான ஒரு ஸ்லோகத்திற்கு சுமார் 1.5 மணி காலங்கள் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்தார். அது சூப்பர்பான விஷயம். இன்றைக்கும் அதுக்கு அதனுடைய தானே என்ன சொல்கிறது, கம்பேரிசனே பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். ஏனென்றால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதாக நாம் அதை புரிந்து கொள்கிறோம். திருப்பி திருப்பி நான் அதை சொல்கிறது காரணம் என்னென்னா கடுப்பாக இருக்குது. சில சமயம் இந்த பகவத்கீதைன்றதான பேரில் சில பேர் வந்து நம்மக்கிட்ட பேசச்சு நம்முடைய டெம்பர்மெண்ட்டே போய்டுறது. வேறு வழி இல்லை, இதை சொல்லணும்னா வேறு வழியில் சொல்லித்தான் ஆகணும்.
உங்கள் பகவத்கீதை பார்க்குறேன் சுவாமி அப்படின்ட்டு உடனே அவள் வந்து அவர் இங்கிலீஷை காமிப்பான் நம்மக்கிட்ட. அதாவது பகவத்கீதையை அவள் மனசில் வாங்கிட்டு இருக்க மாட்டான், ராமானுஜ பாஷ்யத்தை கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டான். இன்னொரு ஆச்சாரியங்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்குறது கிடையாது, அங்கங்கே பேராஞ்சி வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து தன்னுடைய இன்டலெக்சுவலை காமிக்கிறதுக்கு. அதை போல் இருக்கிறவர்கள்ட்ட அடியனுக்கு ஒரே ஒரு அழகான வழி தான் வச்சுருக்கேன். என்ன, ஐயோ உங்கள் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டுருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களுக்கு விஷயம் தெரியாது, எனக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது, எத்தையோ புத்தகத்தை வச்சு நோட்டு பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் சாரி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். நான் என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறது, டயத்தை வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா அவர்கள் நம்மிடத்தில் தெரிந்து கொள்ள வரவில்லை, தங்களுக்கு என்ன தெரியும் என்பதை நமக்கு தெரிவிக்க வருகிறார்கள். அப்போ நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்றால் கர்மாக்களை செய்வதை வலியுறுத்துகிறார்கள். கர்மாக்களை கர்ம தியாகம் பண்ணுறதை வலியுறுத்தலை, கர்ம பல தியாகத்தை வலியுறுத்தலை. இது 2வது அங்கத்தில் 2வது அத்தியாயத்திலிருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இது அப்படியே 3, 4, 5 அத்தியாயத்தில் அங்கங்கே பரமாத்மா அருளி செய்கிறான். பிறகு மறுபடியும் பகவத்கீதை 12வது அத்தியாயத்துடைய கன்க்ளூஷனில் பெருமாள் அந்த விஷயத்தை சொல்கிறான். திருப்பியும் இப்போ நமக்கு இங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா ஓவரால் நம்ம பார்த்தோம்னா இந்த கர்மானது எவ்வளவு முக்கியம், கர்மாக்களை செய்வது எவ்வளவு இன்றியமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தேகபிருத்தாகா என்பதான சொல் எல்லாம். அப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்கள் தேகபிருத்துன்னு சொல்லிட்டேலே, அப்போ உடலுடன் கூடிய ஆத்மாவிற்கு கர்மாக்கள் உண்டுனா மாடு கர்மானுஷ்டானம் பண்ணுறதா, ஆடு கர்மானுஷ்டானம் பண்ணுறதா, ஒவ்வால் கர்மானுஷ்டானம் பண்ணுறதா, எறும்பு கர்மானுஷ்டானம் பண்ணுறதா அப்படின்றதான ஒரு கேள்வி வரும். நல்ல கேள்வி இது. இந்த கேள்வியை தெளிவாக கேட்கணும். கரெக்டு தான். இப்போ ஒரு மனிதன் இருக்கான், அந்த மனிதனுக்கு இப்போ நம்ம போகிற ஒரு இடத்துல ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறோம், அல்லது ஒரு விமான நிலையத்துக்கு போகிறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த பப்ளிக் பிளேஸில் போனோம்னா டாய்லெட் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான். அந்த டாய்லெட்டில் என்ன பண்ணிருப்பான், ஆண் பெண் அப்படின்னு பிரித்து வச்சுருப்பான். அதாவது புருஷர்கள் உபயோகப்படக்கூடியதெல்லாம் டாய்லெட், இது ஸ்திரீகள் உபயோகப்படக்கூடியது டாய்லெட் அப்படின்னு இருக்குது. ரைட்டா? இதே மாதிரி எங்கேனா மிருகங்களுக்கு எழுதி வச்சுருக்காளா, எங்கேனா பசுக்கள் பட்சிகளுக்கு எழுதி வச்சுருப்பாளா? ஏன்? அந்த மிருகங்கள் என்ன பண்ணும், ரோட்டில் போயிட்டே இருக்கும், அப்படியே மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும். வெட்ட வெளியில் இரவு வேளையில் படுத்து கொள்ளக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவாள். குறிப்பாக மொட்டை மாடியில் ஓப்பன் ஸ்பேஸில் படுக்காதேன்னுவா. ஏன் படுக்காதேன்னா ஆகாயத்தில் பறவைகள் போயிட்டு இருக்கும், அந்த பறவைகள் அப்படியே மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும், அது மேலே விழும். அது ஜானஸ்ருதி என்றதான அரசனுடைய கதை ஞாபகம் இருக்கும், உபனிஷத் கதை. மேலே கொக்கு ஒன்று பறந்து போச்சு பார்த்தோம்ல, அதுபோல் இங்கே பறவைகள் விலங்குகள் இருக்கே, அவைகளுக்கு இந்த வியவஸ்தை கிடையாது, அந்த வியவஸ்தை கிடையாது. பல பேருக்கு மனிதர்களே வியவஸ்தை கிடையாது, நமக்கே புரிகிறது. விலங்குகள் பறவைகளுக்கு இந்த வியவஸ்தை கிடையாது. ஏன்னா அவைகளுக்கு சாஸ்திரவசத்துவம் என்பது கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். விலங்குகளாக மற்ற திரியக்குகளாக, அதாவது விலங்குகளாகவோ மற்ற ஜென்மாக்கள் நாம் எடுத்தோமேனால் நம்முடைய ஞானத்தை கொண்டு சிந்திக்கும் திறனற்ற தேகத்தை உடையவர்களாக நாம் பிறந்தோமே ஆனால் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பகவத்கீதை யாருக்கு சொல்கிறோம், நமக்கு தானே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு சிந்திக்கும் திறனை ஈஸ்வரன் கொடுத்துருக்கான். ஒரு மனிதனாக இருந்தானா அவனால் ஓரளவுக்கு அவனால் சிந்திக்க முடியும், சிந்தித்து செயல்பட முடியும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மளால் சிந்திக்க முடிகிறது, மற்றபடி அதை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பசு பட்சிகள் இருக்கே, அவைகளால் அவைகளுக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது. இப்போ அவைகளோ பகவத்கீதை எத்தனாம் அத்தியாயம் நடக்கிறது தெரியுமா அவனுக்கு? 3ஆம் அத்தியாயத்தில் நான் சொன்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? 5ஆம் அத்தியாயத்தில் நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கான்னு அவைகளை பார்த்து கேட்டா நமக்கே ஞாபகம் இல்லை, அது எப்படி தெரிஞ்சுக்கும்? அதனால் இந்த தேகபிருத் என்பதால் சப்தத்திற்கு பொருள் என்ன? தேக சம்பந்தம் அடைந்த அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் கர்மானுஷ்டானம் கிடையாது. வியாசர் பிரம்மசூத்திரத்தில் இதயத்தில் உள்ளதான கட்டை விரல் உள்ளதான பகவானை உபாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹிருத்யபேக்ஷயாது மனுஷ்யாதிகாரத்வாத் என்பது வியாசருடைய பிரம்மசூத்திரம். இதயத்தில் அங்குஷ்ட மாத்திர பிரதிமகான்னு கட்டை விரல் அளவில் பகவான் ஒருத்தன் உள்ளத்தில் இருக்கான். அந்த இதயத்துக்குள்ளே இருக்கிற பகவானை தியானம் பண்ணு அப்படின்னே ஒருத்தர் கேட்டார், எறும்பு இதயத்தில் கட்டை விரல் அளவுக்கு பகவான் எப்படி இருப்பான்னு கேட்டார். தேனி இதயத்துக்குள்ள கட்டை விரல் அளவுக்கு பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு ஒரு பெரியவர் சொன்னார், அந்த எறும்பு கட்டவரல் என்ன சைஸோ அந்த சைஸில் இருப்பார், தேனியினுடைய கட்டவரல் என்னவோ சைஸோ அந்த சைஸில் பெருமாள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். பட் அங்கே
ரொம்ப ஆராய்ச்சிக்குரியதான விஷயம் ஒன்று உண்டு. ஐயா, இதயத்தில் எம்பெருமானை உணரும் பிறவி பெற்றவர்கள் தான் உபாசனை செய்ய முடியும். எறும்புக்கோ ஈக்கோ கொசுவுக்கோ நாய்க்கோ பூனைக்கோ தங்கள் இதயத்தில் எம்பெருமான் இருக்கிறான்றது அவைகளுக்கு யார் புரிய வைக்கிறது? இல்லை அவைகள் தான் எப்படி உபாசனை செய்ய முடியும்? நமக்காவது அது புரியறது. உபாசனை பண்ணுறோமோ பண்ணலையோ இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கோம் இதயத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் தேகம்ன்றதுக்கு தாத்பரியம் என்ன? எல்லா தேகத்தையும் தேகம்ன்றதான சப்தத்தினால் இங்கே சொல்லிட முடியாது. தெளிவான அறிவை சம்பாதிக்க வேண்டும் என்னும் எண்ணமுள்ள ஜீவ வர்க்கம் தேகபிருத் என்னும் சப்தத்தினால் சொல்லப்படுகிறது. கர்மாணி அசேஷதா தியக்தும் ந சக்கியம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோப்பா, பகவத் தத்துவத்தையும் ஜீவனாகிய தன்னையும் ஒருவன் அறிய வேண்டும் என்றால் அவனுடைய மனசு முதல்ல கிளாரிட்டியாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். ரமணீயம் பிரசன்னாமு சன்மனுஷ்ய மனோயதா என்று வால்மீகி வர்ணிக்கிறார்கள் இல்லையோ, மகான்களுடைய மனது போல தெளிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மனசு தெளிஞ்சிருக்கணும். அப்போ மனசு தெளியணும்னா என்ன பண்ணணும்? சுத்தமான ஆகாரத்தினால மட்டும்தான் மனசு தெளியும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது தான், வெளியிடங்களில் சாப்பிடக்கூடாது தான். ஃபுட்டு ஆஃபர் பண்ணுறதா தான் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. இப்போல்லாம் கல்யாணங்களில் கூட சாப்பிடுவதற்கு தகுதியற்றவைகளாகத்தான் ஆகிவிட்டன. இதை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், ஆனால் இதான் உண்மை, இதான் யதார்த்தம். அது கிடையாது. திருவேங்கடமுடியானுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது. வெங்கடாச்சல மகாத்மியம் வாசிச்சிருக்கீங்களா? இந்த கீழே சொல்லியிருக்கேன் இந்த கதையை. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம். ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் மனையில் உட்காந்துட்டு இருக்கா, மணமேடையில். அங்கேருந்து பிரம்மா வந்து காலை கடிக்கிறார். என்ன விஷயம்? சுவாமி எல்லாரும் ரெடியாக இருக்கா, இப்போ திருவங்கலி தாரண முகூர்த்தம் ஆன உடனே இலை போட வேண்டியது தான், அத்தனை பேரை சாப்பிடணும். த மோஸ்ட் பெஸ்ட் கேட்ரிங் யார் அப்படி கேட்டால் அக்னி தேவன். அவர் கை வச்சா தான் சமையலே பண்ண முடியும். அக்னி இல்லைனா சமையலே பண்ண முடியாது இல்லையா? அக்னி தேவன் சமையல் பண்ணி வச்சுட்டார். ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் மணமேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். பிரம்மதேவர் தான் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அந்த கல்யாணத்தை நடத்துகிறவர். அவர் கேட்குறார் பெருமாள்கிட்ட, தளிகெல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாருக்கும் இலை போட்டுடலாமான்னார். அப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் சொன்னார், இப்படி பண்ணுவியா நீ? பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் எப்படி நாம் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும்? யார் கேட்குறா? ஸ்ரீனிவாச பெருமாள் கேட்குறார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் எப்படி நாம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறது என்று ஸ்ரீனிவாசன் கேட்குறார். பிரம்மதேவருக்கு புரியல, சொல்கிறது யார்? பகவானே தான். இப்போ யாருக்கு நிவேதனம் பண்ணுறது? இவருக்கு நிவேதனம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? கல்யாணங்கள், நம்முடைய கல்யாணங்களில் ஒரு வழக்கம் இருக்குது, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறா, கார்த்தாலேயே அங்கே வீடியோகிராஃபர் போட்டுட்டு இருக்கிற ஃபோக்கஸ் லைட்டாக பார்க்குறா, இதான் அருந்ததி அப்படின்னா அம்மியோட மிதித்து அந்த அருந்ததியை காமிச்சுடுறான், இது வேறு இதான் அருந்ததின்னு. ஆக்சுவலி அன்னைக்கு ஈவினிங்கில் தான் நட்சத்திரம் வரும். நட்சத்திரம்ன்றது சாயங்காலம் தானே வரும். சாயங்காலம் தான் அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பெண்ணும் பிள்ளையும் பார்க்கணும். கார்த்தால கல்யாணம் ஆயிருக்கும், சாயங்காலம் தான் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும். ஏன்னா அருந்ததி என்பவள் மகாபதிவிரத்தை, மகாபதிவிரத்தை, வசிஷ்டருடைய மனைவி. அவளுடைய பெருமை அதிசயித்தமானது. ஆகையால் அந்த அருந்ததியை போல இந்த பெண் மகா உத்தமியாக சிறந்த பதிவிரதையாக விளங்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சடங்கு அது. அந்த அருந்ததி நட்சத்திரம் பார்க்கணும். ஔபாசனம் முதலான கர்மாக்கள் உண்டு, இதில் கிரமங்கள் இருக்கு. அது வரையிலும் பெண்ணும் பிள்ளையும் உபவாசம் இருக்கணும். கேள்விப்பட்டிருக்கா? இன்னைக்கு ப்ராக்டிக்கலி பாசிபிளா? பெண்ணும் பிள்ளையும் உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்து சாயங்காலம் ஹோமங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அருந்ததி நட்சத்திரம் பார்க்கணும், அப்போ தான் சாப்பிடணும். இப்போ மணக்கோலத்தில் பெருமானம் பிராட்டியும் உட்காந்துட்டு இருக்கா. அவருக்கு நிவேதனம் பண்ணுறதா இருந்தால் அவர் தானே சாப்பிடணும், அவர் சாப்பிட முடியாது. ஆனால் பகவானுக்கு தளிகை கண்டருள பண்ணாமல் யாருக்கும் இலை சேர்க்கக்கூடாது என்பது ஸ்ரீனிவாச பெருமானுடைய கட்டளை. என்ன பண்ணலாம்னு பிரம்மதேவர் கேட்குறாரு. இங்கே பாரு, இதே மலையினுடைய கண்டினியூவேஷன் இருக்கு. புராணம் சொல்றது வதனம் வெங்கடகிரிஹி என்று. ஆதிசேஷன் மாதிரி இருக்குமா? ட்ரோன் கேமராவில் பார்த்தோன்னா தெரியும் இல்லையா? இப்போல்லாம் பேர்ட் வியூ இல்லை, ட்ரோன் வியூ. மேலே பார்த்தோன்னா தலை வெங்கடகிரி, மத்தியம பிரதேசம் அஹோபில க்ஷேத்திரம், புச்ச பிரதேசம் அந்த ஆதிசேஷனுடைய வால் ஸ்ரீசைல க்ஷேத்திரம். ஒரே மலை தொடர்ச்சி.
வெங்கடாத்ரி, அஹோபில க்ஷேத்திரம், ஸ்ரீசைலம்ன்றதான சிவக்ஷேத்திரம். நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்ரீசைலம், இது 3 இருக்குது. இப்போ வெங்கடகிரியில் கல்யாணம் நடக்கிறது, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி அலர்மேல் மங்கை தாயாருக்கும் கல்யாணம் நடக்கிறது. இது இங்கே சமையல் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இந்த சமையலை யாருக்கு நிவேதனம் பண்ணுறது? பிரம்மதேவர் கேட்டோன்னே அஹோபில லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு இந்த தலிகையெல்லாம் நிவேதனம் பண்ணு. அப்புறம் வந்திருக்கக்கூடிய மகரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு போடுன்றது. உடனே பிரம்மதேவர் அஹோபில லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு இந்த பிரசாதங்கள் அனைத்தையும் நிவேதனம் செய்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு கேட்ரிங்கில், கல்யாணங்களில், கேட்ரிங்கில் இது நடக்கிறதா? பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறோமா? அப்போ நம்ம மைண்ட் என்ன ஆகும்? ஸ்ரீனிவாச பெருமாள் தான் நமக்கு எல்லா வளங்களையும் கொடுக்குறார். நம்ம பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னா ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி கல்யாணம் ஆன உடனே மஞ்ச வேஷ்டியோட ஸ்ரீனிவாச பெருமாளை நம்ம சேவிக்க அழைச்சிட்டு போகிறோம். அங்கே போய் கல்யாண உற்சவம் பண்ணுறோம். ஆனால் அதே ஸ்ரீனிவாச பெருமாள் காட்டிய வழியில் நம் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களில் நாம் நம்முடைய பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்கிறோமா? தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்காகத்தான் பகவத்கீதை கேட்டிருக்கோம். உங்களுக்கு பகவத்கீதை கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முழுசாக புரியலனா கூட பரவாயில்ல, இதெல்லாம் புரியணும் மனசில். இந்த இடத்துல தான் நமக்கு ஆகாரம் என்பது இன்றியமையாததாய் அமைந்திருக்கிறது. அந்த ஆகாரம் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு ஓல் த கான்செப்ட் மிஸ் ஆகிடுறது. மைண்டு போய்டுறது, மைண்டு இம்ப்யூர் ஆகிடுறது, மைண்டில் எதுவும் சரியாக ஸ்ட்ரக்சராக நிற்க மாட்டேன்றது. அல்ல, திருவாராதனம், வைஸ்வதேவம் முதலான நித்திய கர்மாக்களை செய்து பகவன் நிவேதிதமான ஆகாரத்தை உட்கொண்டால்தான் மனது சுத்தமாகும். மனது சுத்தமானால்தான் நம்மால் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியும். இல்லைன்னா எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ் ஓவராக இருக்கும். அப்படி மனதை சுத்தப்படுத்தி கொண்டால்தான் நாம் மேற்கொண்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும், நல்ல விஷயங்களை எண்ண முடியும், நல்ல விஷயங்களில் நம்முடைய பிரவൃத்தியானது ஏற்படும். ஆகையால் கர்மாணி அசேஷதா தியக்தும் ந சக்கியம். எனவே கர்மாக்களை கைவிட்டிடக்கூடாது. சுத்தமான ஆகாரங்களை உட்கொண்டு நல்ல சிந்தனைகளை மேன்மேலும் வளர்த்து கொண்டு கர்மாக்களை செய்து கொண்டு அந்த கர்மாக்கள் அனைத்தும் பகவதாராதனமாக சமர்ப்பித்து கொண்டு பலனில் ஆசையில்லாமல் செய்வது இருக்கே, அதுதான் உயர்ந்த தியாகம் என்பதை பகவான் இந்த 11வது ஸ்லோகத்தில் நமக்கு புரிய வைக்கிறான். நகி தேகபிருதா சக்கியம் தியக்தும் கர்மான் யசேஷதா யஸ்து கர்ம பலத்யாகி சத்யாகீதி அபிதீயதே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நஹி தேஹபிருதா சக்கியம், நஹி தேஹபிருதா சக்கியம் த்யக்தும் கர்மாண்யசேஷதः, த்யக்தும் கர்மாண்யசேஷதः, யஸ்து கர்ம பலத்யாகி, யஸ்து கர்ம பலத்யாகி, சத்யாகீத்யபிதீயதே. சத்யாகீத்யபிதீயதே. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். நஹி தேஹபிருதா சக்கியம் த்யக்தும் கர்மாண்யசேஷதः, யஸ்து கர்ம பலத்யாகி சத்யாகீத்யபிதீயதே. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம்? பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார்.
குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். நாலாவது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். அஞ்சாவது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே भक्तांच्या कृपाळा
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.